ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு Tutor தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பில் யூனிட் 23 விஷுவல் கம்யூனிகேஷன் காட்சி தொடர்பு அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபைல்ஸ் அப்புறம் ஃபோல்டர் அதை பற்றியும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை பற்றியும் அது எதுக்கு அவற்றை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி அனிமேஷனை உருவாக்குறது, அசைவூட்டம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இந்த ப்ரோக்ராமை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் கிண்டர்கார்டன் குரூப் ஆஃப் MIT, அதாவது மசாசூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மீடியா லேப் பை மிச்சல் ரெசினிக் 2003 இதை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காரு. இப்போ ப்ரோக்ராம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் போடுவோம். அதாவது இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரு 5 பில்டிங் தாண்டி 6ஆவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய ஆஃபீஸு அப்படின்னு ஒரு பிளான் கொடுக்குறோம். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், மேக் ஓஎஸ் அது ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஸ்க்ராட்சிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் இன்டராக்டிவ், அதாவது நம்மளுடைய கற்பனை திறன் கொண்டு நம்ம எழுதக்கூடிய கதைகள், அதே மாதிரி அசைவோட்டம் அனிமேஷன், அதுக்கப்புறம் கேம்ஸு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, ஆர்ட், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடியது தான் இந்த ஸ்க்ராட்ச். இதை வச்சு நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரிஸ் ரெடி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேர் பார்க்குறப்ப நம்ம அந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த கர்சர் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் என்ன, இது மெனு பாரு, இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, அந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கக்கூடியது பக்கத்தில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டியூமு, அப்புறம் சவுண்டு அப்படிங்கிற டேப்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த பிளாக் மெனுன்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. அடுத்து இதுதான் ஸ்கிரிப்ட் ஏரியா. இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த இடத்துல பிளாக் பேலட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இதை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வைக்கணும். அதுக்கான ஸ்கிரிப்ட் எடிட்டர் இங்கே இருக்குது. கீழே கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேஜின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ராட்ச் என்விரான்மெண்ட் எடிட்டருங்கிறதுல இப்போ நம்ம பார்த்த பகுதிகளை தான் இப்போ தனித்தனியாக பார்க்குறோம். ஸ்டேஜிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த இடத்துல தான் இந்த பேக்ரவுண்ட்ஸ் ஒயிட் கலரில் இருக்கிற இந்த பகுதி தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வெள்ளை நிறத்தில் இருக்கும், தேவைப்பட்டால் நிறத்தை மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பூனையினுடைய பிக்சர் இருக்கக்கூடியது. வேணும்னா ஸ்ப்ரைட் லிஸ்ட்டில் இந்த இடத்துல போய் நம்ம தேவையான மாற்றங்களை செஞ்சுக்க முடியும். என்ன கேரக்டர் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு சொல்லலாம், அல்லது காஸ்டியூம் எடிட்டர் அப்படின்னும் இதை சொல்லலாம். இந்த அனிமேஷனை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைலில் போய் நியூங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும், ப்ராஜெக்டை எடுத்துக்கிறோம். அடுத்து அதில் ஈவெண்ட்டுங்கிறத தேர்வு செய்கிறோம். ஈவெண்ட்டுன்றது தேர்வு செஞ்சு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து ட்ராக் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஏரியாக்குள்ளார வைக்கிறோம். அப்புறம் ஸ்கிரிப்டில் மோஷன் மெனுவில் போய் இந்த காஸ்டியூம் பக்கத்தில் இருக்கலையே அந்த மோஷன் மெனுவில் போய் நம்ம கோ டூவில் போய் எக்ஸு ஒய், இதை இந்த மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸு ஒய், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை, ஒய் ஆக்சிஸில் எத்தனைங்கிற மாதிரி இதில் இருக்கும். இதில் நம்ம கவுண்டிங் என்னங்கிறத போட்டுக்கணும். போட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மூமெண்ட்டு அது நடக்கணும், எத்தனை ஸ்டெப்பு எடுக்கணும். மூவ் 10 ஸ்டெப்புங்கிறப்ப பாருங்கள், இந்த இடத்துல 100ன்னு போட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது அது ஆக்டிவ் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் டேபு நம்ம இதோட சேர்த்தும்போது அந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா சவுண்டு என்னவா சவுண்டு வேணும் அப்படிங்கிறது மெனுவில் இருக்கும். பிளாக் மெனுவில் மேலே இருந்தது சவுண்டுன்னு, அந்த இடத்துல போய் நம்ம என்ன மாதிரி சவுண்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் டேபு, சவுண்டு, ப்ளே சவுண்ட் பிளாக்கு,
அப்படின்னு தெரிவு செஞ்சுக்கிறோம். எடுத்துக்காட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோங்கிற வார்த்தையை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டாக சவுண்டுங்கிற இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஏரியாக்குள்ளார முதல்ல இதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து லுக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சே அப்படிங்கிற கமெண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி சே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளார சே டேபுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஹலோங்கிற வார்த்தை தட்டச்சு செய்யணும். அந்த சேங்கிற டேபுக்குள்ளார பாருங்கள், இந்த இடத்துல ஹலோங்கிறத நம்ம டச்சு அதாவது டைப் பண்ணணும். அப்புறம் ஸ்கிரிப்ட் டேபுக்கு போயிட்டு சவுண்ட் ஆப்ஷன்லேருந்து தேர்வு செஞ்சு ப்ளே சவுண்டுங்கிற பிளாக்கை வந்து இழுத்துட்டு வந்து இந்த ஹலோ அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே லாக்கிங் மெத்தடில் இருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷனாக வர்ற மாதிரி இருக்கும், இதில் ஒரு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் பொருந்திடுச்சுன்னா மேட்ச் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து இதில் எல்லா கமெண்ட்ஸும் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து ஃபைலை ரெடி பண்ணணும். ஃபைல் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி அதை ப்ராஜெக்டை சேமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கொடி தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் ஃப்ளாகை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இது வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் நம்ம வந்து இந்த காட்சி தொடர்புன்னு சொல்லக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன் லெசன் கொண்டான பாடப்பகுதிகளை நம்ம பார்த்தோம். ஃபைலு, ஃபோல்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம் பற்றிலாம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.